ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா XLOOKUP அதை பற்றி ஃபுல் ஃபங்க்ஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ XLOOKUP அப்படின்னா அந்த சிண்டெக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அந்த சிண்டெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சர்ச் கீ, லுக்கப் ரேஞ்ச், ரிசல்ட் ரேஞ்ச், மிஸ்ஸிங் வேல்யூ, மேட்ச் மோட், சர்ச் மோடு, இது எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம எல்லாமே இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம நிறையா ரியல் லைஃப் யூஸ்க்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ சர்ச் கீ அப்படின்னா நம்ம என்னத்தை தேட போகிறோமோ அதை சர்ச் பண்ணக்கூடியது தான் அந்த சர்ச் கீ. லுக்கப் ரேஞ்சுனா அந்த சர்ச் கீ வந்து எந்த லிஸ்ட்டில் நம்ம தேடணுமோ அது வந்து லுக்கப் ரேஞ்சு. ரிசல்ட் கீ, ரிசல்ட் ரேஞ்ச் அப்படின்னா அந்த சர்ச் கீ வந்து லுக்கப் ரேஞ்சில் எதில் தேடுதோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ இல்லைன்னா காலம், அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் எடுக்கிறது தான் அந்த ரிசல்ட் ரேஞ்சு. சப்போஸ் நம்ம தேடக்கூடிய வேல்யூ வந்து இல்லை அப்படின்னா அது அந்த வேல்யூக்கு வந்து N/A அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து நோ வேல்யூ, நோ டேட்டா, நாட் ஃபவுண்ட் அதுமாரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுதான் மிஸ்ஸிங் வேல்யூ. மேட்ச் மூட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு வந்து அது மேட்ச் ஆகும். அதுதான் வந்து மேட்ச் மோடு. சர்ச் மோடு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு வேல்யூ தேடுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து அந்த லிஸ்ட்டில் நிறையா இருக்கும். அதை வந்து மேலேருந்து தேடணுமா இல்லை வந்து டவுன்லேருந்து தேடணுமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் சர்ச் மோடு. இப்போ ஒன்று நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரியும். கிரேட் மார்க் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பி கிரேட் அப்படின்னா 60லேருந்து 69 வரைக்கும், பி ப்ளஸ் அப்படின்னா 70லேருந்து 79, ஏன்னா 80 to 89, ஏ ப்ளஸ்னா 90 to 100. இப்போ இது வந்து நம்ம XLOOKUP வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட மார்க் இருக்குது, கிரேடும் இருக்குது. இது நம்ம வந்து போட்டோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி இதில் நான் வச்சிட்டேன். இப்போ 60லேருந்து 69 அப்படின்னா பி கிரேட் வரணும். அதனால் பிங்கிறதுக்கு நேராக 60 அப்படின்னு போட்டேன். பி ப்ளஸ் அப்படின்னா 70லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால் 70ன்னு போட்டேன். ஏன்னா 80, ஏ ப்ளஸ்னா 90. அவ்வளோதான். நீங்கள் இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா அப்ராக்சிமேட் மேட்ச் -1 அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நம்ம ஒரு வேலையை தேடுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இப்போ 75 அப்படின்னு நம்ம தேடுறோம் அப்படின்னா அந்த வேல்யூக்கு இதில் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ XLOOKUPனா இந்த வேல்யூக்கு எக்ஸாக்டாக இதில் என்ன இருக்கோ அதான் வந்து ரிசல்ட் வரும். ஆனால் இது வந்து அப்ராக்சிமேட் மேட்சிங்கிறனால 75ங்கிறது எதுக்கு 80 இல்லைன்னா 70 to 80 இதில் தான் இருக்கும். ஆனால் வந்து 75ங்கிறது மிடில் இருக்கிறதுனால அதுக்கு -1 நம்ம கொடுக்குறதுனால மினிமம் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு போயிடும். இப்போ 70 அப்படிங்கிறது மினிமம் வேல்யூங்கிறதுனால 70 தான் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அப்போ வந்து நம்ம கிரேட் வந்து B+ அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ 70 அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து 70 to 79 அப்படின்னா B+ அந்த கிரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடும். இப்போ வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ஃபார்முலா XLOOKUPனு கொடுத்துருங்க. இந்த வேல்யூ தான் நம்ம தேட போகிறோம். இது லுக்கப் ரேஞ்சு, இது ரிசல்ட் ரேஞ்சு. அடுத்து என்ன இருக்குது, மிஸ்ஸிங் வேல்யூ. அது நமக்கு எதுவும் தேவையில்லை, அதனால் ஒரு கம்மா மட்டும் கொடுத்துக்கலாம். அடுத்து மேட்ச் மோடு, இதில் தான் நம்ம கொடுக்கணும். மேட்ச் மோடில் -1, மேட்ச் மோடில் -1 கொடுத்தாச்சு. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இதை ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க F4 கொடுத்து. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ 75 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 70லேருந்து 80க்குள்ளே இருக்கும். 70லேருந்து 80க்குள்ளே இருந்துச்சுன்னா அது B கிரேடு. அடுத்து அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம். இது அந்த நோ டேட்டா அப்படின்னு வர மாரி இருந்துச்சுன்னா இது வந்து நோ கிரேட்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னால் தான் புரியும், அதனால் இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். XLOOKUPனு கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லுக்கப், இந்த ரேஞ்ச், நமக்கு ரிசல்ட் சப்போஸ் இல்லை அப்படின்னா நோ கிரேட்னு வரணும்.
நோ கிரேட்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிங்க கம்மா மேட்ச் மூடு நமக்கு -1. ஏன்னா அதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், செட் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை ஏன் வரல அப்படின்னா நம்ம வந்து காலம் ரோ வந்து லாக் பண்ணல. அதை நீங்கள் கம்பல்சரி லாக் பண்ணிடுங்க. அதனால தான் எரர் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பாருங்க 90 அப்படின்னா இதில் வந்து 9A+ அப்படின்னு இருக்கு. 63 அப்படின்னு வந்திருக்கு. 63ங்கிறது நமக்கு நம்ம இதில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 63 60 69 B கிரேடு. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக B கிரேட்னு வந்துருச்சு. அடுத்து 89 அப்படின்னா அதுவும் A கிரேடு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. சப்போஸ் 60 வரைக்கும் தான் நம்ம கிரேடு கொடுத்துருக்கோம். 60 கீழே இருக்கிறது எதுவுமே கிரேட் கிடையாது. அதனால 50 அப்படிங்கிறதுனால நோ கிரேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே.